BNSS பிரிவு 34 ஒரு கிராமத்தின் விவகாரங்கள் தொடர்பாக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை குறிப்பிட்ட அறிக்கையை உருவாக்குவது. 1. ஒரு கிராமத்தின் விவகாரங்கள் தொடர்பாக பணியமர்த்தப்பட்ட ஒவ்வொரு அதிகாரியும் ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒவ்வொரு நபரும் அருகில் உள்ள மாஜிஸ்திரேட்டுக்கோ அல்லது அருகிலுள்ள காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கோ அவர் வைத்திருக்கக்கூடிய எந்த தகவலையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டாம். மரியாதை. அத்தகைய கிராமத்தில் அல்லது அதற்கு அருகில் திருடப்பட்ட சொத்தை பெறுபவர் அல்லது விற்பனையாளரின் நிரந்தர அல்லது தற்காலிக குடியிருப்பு. ஒரு கொள்ளைக்காரன், தப்பியோடிய குற்றவாளி அல்லது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் என்று தனக்கு தெரிந்த அல்லது நியாயமாக சந்தேகிக்கப்படும் எந்த ஒரு நபரின் கிராமத்திலும் உள்ள எந்த இடத்திற்கும் அல்லது அதன் வழியாக செல்வதற்கும் செல்லுதல். சி. பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் பிரிவு 189 மற்றும் பிரிவு 191 இன் கீழ் தண்டனைக்குரிய ஏதேனும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் அல்லது அத்தகைய கிராமத்தில் அல்லது அதற்கு அருகில் உள்ள கமிஷன் அல்லது செய்ய எண்ணாம். அத்தகைய கிராமத்தில் அல்லது அருகில் ஏதேனும் திடீர் அல்லது இயற்கைக்கு மாறான மரணம் அல்லது சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் ஏதேனும் மரணம் அல்லது அத்தகைய கிராமத்தில் அல்லது அருகில் ஏதேனும் சடலம் அல்லது சடலத்தின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டது. இது நியாயமான சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் அத்தகைய நபர் தொடர்பாக ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதா என்ற நியாயமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் ஒரு நபரின் மரணம் அல்லது அத்தகைய கிராமத்திலிருந்து காணாமல் போனது. இந்தியாவிற்கு வெளியே அத்தகைய கிராமத்திற்கு அருகில் உள்ள எந்த இடத்திலும் இந்தியாவில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் கீழ்கண்ட பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். 103, 105, 111, 112, 113, 178 முதல் 181 இரண்டும் உள்ளடக்கியது. 305, 307, 309 முதல் 312 இரண்டையும் உள்ளடக்கியது. பிரிவு 326, 331 அல்லது 332 இன் உட்பிரிவுகள் F மற்றும் G. F. மாநில அரசின் முந்தைய அனுமதியுடன் செய்யப்பட்ட பொது அல்லது சிறப்பு உத்தரவின் மூலம் மாவட்ட நீதிபதி அவரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்திய ஒழுங்கு பராமரிப்பு அல்லது குற்றத்தை தடுப்பது அல்லது நபர் அல்லது சொத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவல். 2. இந்த பிரிவில் கிராமம் என்பது கிராம நிலங்களை உள்ளடக்கியது. 2. பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி என்ற சொற்றொடரில் இந்த சன்ஹிதா நீட்டிக்கப்படாத எந்த ஒரு பிராந்தியத்திலும் எந்த ஒரு நீதிமன்றமும் அல்லது அதிகாரமும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு நபரையும் உள்ளடக்கியது. பாரதிய நியாய சன்ஹிதா 2023 இன் கீழ் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமான சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையுடன் தண்டனைக்குரிய குற்றத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். 3. கிராமத்தின் விவகாரங்களில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரி என்பது கிராமத்தின் பஞ்சாயத்து உறுப்பினர் என்று பொருள்படும். மேலும் கிராமத்தின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு செயலையும் செய்ய நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு அதிகாரியும் அல்லது மற்ற நபரும் உள்ளடங்குகிறார். BNSS धारा 34 किसी गांव के मामलों के संबंध में नियुक्त अधिकारियों का कर्तव्य निश्चित रिपोर्ट तैयार करना. 1. किसी गांव के मामलों के संबंध में नियुक्त प्रत्येक अधिकारी और गांव में रहने वाला प्रत्येक व्यक्ति निकटतम मजिस्ट्रेट या निकटतम पुलिस थाने के प्रभारी अधिकारी को जो भी निकटतम हो तत्काल कोई सूचना देगा जो उसके पास हो.
ऐसे गांव में या उसके निकट चोरी की संपत्ति के किसी कुख्यात रिसीवर या विक्रेता का स्थायी या अस्थायी निवास। ऐसे गांव के भीतर किसी स्थान पर जाना या वहां से गुजरना जिसके बारे में उसे पता हो या जिसके बारे में उसे उचित संदेह हो कि वह डाकू, फरार अपराधी या घोषित अपराधी है। ऐसे गांव में या उसके निकट कोई गैरजमानती अपराध या भारतीय न्याय संहिता 2023 की धारा 189 और धारा 191 के अंतर्गत दंडनीय कोई अपराध करना या करने का इरादा। ऐसे गांव में या उसके निकट किसी आकस्मिक या अप्राकृतिक मृत्यु या संदिग्ध परिस्थितियों में किसी मृत्यु की घटना या ऐसे गांव में या उसके निकट किसी शव या शव के किसी भाग का पाया जाना, ऐसी परिस्थितियों में जिससे यह उचित संदेह उत्पन्न होता हो कि ऐसी मृत्यु हुई है, या ऐसे गांव से किसी व्यक्ति का गायब हो जाना, ऐसी परिस्थितियों में जिससे यह उचित संदेह उत्पन्न होता हो कि ऐसे व्यक्ति के संबंध में कोई गैरजमानती अपराध किया गया है। ऐसे गांव के निकट भारत से बाहर किसी स्थान पर कोई ऐसा कार्य करना या करने का इरादा रखना जो यदि भारत में किया जाता तो भारतीय न्याय संहिता 2023 की निम्नलिखित धाराओं में से किसी के अंतर्गत दंडनीय अपराध होता, अर्थात 103, 105, 111, 112, 113, 178 से 181 दोनों सम्मिलित, 305, 307, 309 से 312 दोनों सम्मिलित, धारा 326, 331 या 332 के खंड च और च कोई ऐसा मामला जो व्यवस्था बनाए रखने या अपराध की रोकथाम या व्यक्ति या संपत्ति की सुरक्षा को प्रभावित करने की संभावना रखता हो, जिसके बारे में जिला मजिस्ट्रेट ने राज्य सरकार की पूर्व मंजूरी से किए गए सामान्य या विशेष आदेश द्वारा उसे सूचना संप्रेषित करने का निर्देश दिया हो। 2 इस धारा में आए गांव में गांव की भूमि शामिल है। तो घोषित अपराधी में भारत के किसी क्षेत्र में जिस पर यह संहिता लागू नहीं होती है, किसी न्यायालय या प्राधिकरण द्वारा अपराधी घोषित किया गया कोई व्यक्ति शामिल है, किसी ऐसे कार्य के संबंध में जो यदि उन क्षेत्रों में किया जाता है जिन पर यह संहिता लागू होती है, तो वह भारतीय न्याय संहिता 2023 के तहत 10 वर्ष या उससे अधिक कारावास या आजीवन कारावास या मृत्युदंड से दंडनीय किसी भी अपराध के तहत दंडनीय अपराध होगा। 3 गांव के मामलों के संबंध में नियोजित अधिकारी शब्दों का अर्थ गांव की पंचायत का सदस्य है और इसमें गांव का मुखिया और गांव के प्रशासन से संबंधित किसी भी कार्य को करने के लिए नियुक्त प्रत्येक अधिकारी या अन्य व्यक्ति शामिल है।